வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ எஸ்பி அக்கௌண்ட்டில் நம்ம பணம் சேர்த்து வச்சுவது நல்லதா லாபமா அப்படிங்கிற பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி இன்றைக்கி நான் 6:30 மணிக்கு அப்லோட் பண்ணிவிட்டேன். பார்க்காதவங்க பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் 3 வீடியோ, சாயங்காலம் 6:30, இப்போ 7:30, அப்புறம் 8:30 மணிக்கு 3 வீடியோ சேவிங்ஸ் ரிலேட்டடாக வருது. ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட பேசிக்ஸ் டீட்டெயில் ஃபுல்லுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த பார்ட் 2 வீடியோவில் என்னென்ன மாதிரியான சார்ஜஸ் பிடிப்பாங்க, அப்போ நம்மளோட சேவிங்ஸில் வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எப்படிலாம் கரையுது, அந்த சார்ஜஸ்லாம் நமக்கு பிடிக்காமல் இருக்கணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேச போகிறேன். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சார்ஜஸ் பிடிக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அப்போ தான் நம்மளோட பணம் சேஃபாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா பெனால்ட்டி கண்டிப்பாக பிடிப்பாங்க. ஒவ்வொரு பேங்க்கும் மினிமம் பேலன்ஸ், ஆவரேஜ் மினிமம் பேலன்ஸ் வந்து வேறுபடும். எக்ஸாம்பிளுக்கு 1000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் மினிமம் பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது பேங்க்கை பொறுத்து மாறும். பொதுவாக வந்து அரசு வங்கிகளில் 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இருக்கும். சில வங்கிகளில் 2500 ரூபா, சில ப்ரைவேட் பேங்க்லாம் 10,000, 25,000 வரைக்கும் இருக்கும். அந்த மினிமம் பேலன்ஸ் வந்து கிராமத்தில் அந்த வங்கி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நகரத்தில், பெருநகரத்தில், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி வச்சு அந்த மினிமம் பேலன்ஸ் வந்து மாறுபடும். நீங்கள் வந்து உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் பொழுதே மினிமம் பேலன்ஸ் என்னங்கிறத தெரிந்து வச்சுக்கிட்டு அந்த அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. இல்லை இப்போ நீங்கள் 1000 ரூபா மெயின்டைன் பண்ணணும், ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் 500 ரூபா 800 ரூபா தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் விழுகிறப்ப மாதம் மினிமம் பேலன்ஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஆவரேஜ் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னு பெனால்ட்டி போடுறாங்க. அது 3 மாதத்துக்கு ஒருக்கையோ அந்த மாதிரி பிடிக்கிறாங்க. அதனால் நம்ம இந்த அமௌண்ட்டு நமக்கு பிடிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து ஆவரேஜ் மினிமம் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். 1000 ரூபாய்னா 1000 ரூபாய்க்கு குறைஞ்ச பணத்தை எடுக்கவே எடுக்காதீங்க. 1000 ரூபாயை மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க. 25,000னா 25,000 மெயின்டைன் பண்ணுங்கள். 2,500னா 2,500 மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சார்ஜ் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து பிடிக்கிறத நம்மளால் தவிர்க்க முடியும். அடுத்து ஏடிஎம் கார்டு சார்ஜஸ். அதாவது இப்போ ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நம்ம பணம் எடுக்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம எந்த பேங்க்கோட ஏடிஎம் கார்டு வச்சுருக்கோமோ அந்த பேங்க்கோட ஏடிஎம்மில் எத்தனை தடவைனாலும் பணம் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தால் நமக்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு சில ஆப்ஷன் இருக்கும். அப்போ நீங்கள் எஸ்பிஐயில் வச்சுருக்கீங்கன்னா எஸ்பிஐ ஏடிஎம்மில் எடுங்க, ஐடிபிஐனா ஐடிபிஐ ஏடிஎம்லேயே எடுங்க, கனரா பேங்க்லேயே எடுங்க, அந்த ஏடிஎம்லேயே எடுங்க. வேறு பேங்க்குக்கு போனீங்க அப்படின்னா பெனால்ட்டி கண்டிப்பாக போடுவாங்க. பேங்க்கில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேறு பேங்க்லனா எத்தனை தடவை அமௌண்ட் எடுக்கலாம். இப்போ 5 தடவைக்கு மேலே எடுத்தால் ஃபைனுனா நீங்கள் 5 தடவை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு ஏடிஎம், அதர் ஏடிஎம்மில் 5 தடவைக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைன்னா 5 தடவைக்குள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அப்படி எடுத்துட்டாங்கன்னா ஃபைன் கண்டிப்பாக போடுவாங்க. சில சமயம் நம்ம ஹோம் பேங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா லிமிட் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி 10 டிரான்சாக்ஷன் தான் பண்ணணும். அந்த டிரான்சாக்ஷனாக பணம் எடுக்கிறது, மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது, பேலன்ஸ் பார்க்குறது எல்லாமே. அப்போ ஹோம் பேங்க்லேயே வந்து லிமிட் வச்சுருக்காங்கன்னா அதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை அன்லிமிட்டட்னா உங்களோட ஹோம் பிரான்ச் ஏடிஎம்மில் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது பிரச்சனை கிடையாது. உங்கள் கார்டை வேறு ஒரு பேங்க்கோட ஏடிஎம்மில் போடுறப்ப கவனமாக நீங்கள் வந்து கையாளுங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கும் பெனால்ட்டி எடுப்பாங்க. இதை தவிர்க்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு உங்களோட பேங்க் ஏடிஎம்லேயே எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுவும் குறிப்பிட்ட அந்த லிமிட் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்குள்ளே எடுத்துருங்க. பல தடவை அந்த கார்டை யூஸ் பண்ணி தேவையில்லாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஏடிஎம் கார்டுக்கு சார்ஜஸ் பெனால்ட்டி வந்து வாங்குறத தவிர்க்க முடியும். நம்ம ஏடிஎம் கார்டு நம்ம ஃப்ரீ அப்படின்னு நினச்சிட்ருப்போம், ஆனால் கிடையாது. நம்ம ஏடிஎம் கார்டு நம்ம பேங்க்குக்கு கொடுக்குறதே காசுக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த ஏடிஎம் கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரப்போ நமக்கு ஃப்ரீயாக தான் வரும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆனுவல் சார்ஜஸ் ஃபார் ஏடிஎம் கார்டுன்னு பணம் எடுத்துருவாங்க. ஒரு ஏடிஎம் கார்டு வந்து ஒரு 7 வருஷம் வேலிடிட்டி அப்படின்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் புது ஏடிஎம் கார்டு நம்ம வீடு தேடி வரும். ஆனால் நம்ம ஏடிஎம் கார்டுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு வருஷத்தில் ஒரு தடவை ஆனுவல் ஏடிஎம் கார்டு சார்ஜுன்னு எடுப்பாங்க. அது நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுப்பாங்க. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஃப்ரீன்னு நினச்சிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிடக்கூடாது. இல்லை சார் எனக்கு இந்த அமௌண்ட் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை கூட பிடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏடிஎம் கார்டே அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து பேங்க்கில் போயிட்டு செலான் போட்டு பணத்தை எடுத்துக்கலாம். செலான் போட்டு பணத்தை டெபாசிட் பண்ணிக்கலாம். நம்ம ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏடிஎம்மில் பணம் எடுப்போம், கேஷ் டெபாசிட் மிஷினில் வந்து பணம் போடுவோம். பட் அந்த ஏடிஎம் கார்டு இஸ் நாட் ஃப்ரீ, அதுக்கு ஆனுவல் சார்ஜஸ் உண்டு. இதை தவிர்க்கிறதுக்கு ஏடிஎம் கார்டே நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. அதுதான் வந்து ஒரே வழி.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுவோம், இல்லை மொபைல் ஆப் யூஸ் பண்ணுவோம். பேங்க்கோட மொபைல் ஆப் இல்லைன்னா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுவோம். நம்ம இதுவும் ஃப்ரீன்னு நினச்சிட்ருப்போம். இதுக்குமே சார்ஜஸ் உண்டு. நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறப்ப கேட்பாங்க, நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி வேணுமா, மொபைல் ஆப் ஃபெசிலிட்டி வேணுமான்னு கேட்பாங்க. நம்ம டிக் பண்ணுவோம். இல்லைனா நம்ம மொபைல்லே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளோட ஏடிஎம் கார்டு வச்சு மொபைல் ஆப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணிப்போம். ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துருவாங்க. நெட் பேங்கிங்கோ மொபைல் ஆப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிடையாது. அதுக்குமே ஆனுவல் சின்ன அமௌண்ட்டு தான் எடுப்பாங்க. அதனால் நமக்கு தெரியாது. அதனால் ஸோ இன்டர்நெட் சார்ஜஸ் ஃபார் நெட் பேங்கிங் மொபைல் ஆப் வந்து கண்டிப்பாக பிடிக்கப்படும் நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். இதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா மொபைல் ஆப் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ளஸ் இன்டர்நெட் பேங்கிங்கும் யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி 3வது பாயிண்டில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பாஸ்புக்கை வச்சு நீங்கள் சலான் போட்டு பணத்தை எடுத்துக்கணும். சலான் போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பணத்தை எடுக்கவோ இல்லை கட்டவோ செஞ்சுக்கலாம். நீங்கள் என்ட்ரி போட்டு உங்களோட டிரான்சாக்ஷன் என்ன ஆகிருக்குங்கிறத மாதம் மாதம் பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து ஒரே வழி இந்த 4th சார்ஜஸை தவிர்க்கிறதுக்கு. 5வது விஷயம் வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்னு ஒன்று போடுவாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட வங்கியில் ஒரு கணக்கு வச்சுருப்போம். அதோட பிரான்ச் நம்மளோட ஹோம் பிரான்ச் வந்து இப்போ புதுக்கோட்டைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் வந்து இப்போ சென்னையில் இருக்கேன். அதே பேங்க்கில் போய்ட்டு நான் பணத்தை போடுறதுக்கோ இல்லை டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கோ பேங்க்கில் போயிட்டு நான் வந்து செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பல்க் அமௌண்ட் வந்திருக்கு, நான் உடனே டெபாசிட் பண்ணணும், மிஷின் டெபாசிட் பண்ண முடியாதுன்னா நான் ஹோம் பிரான்ச்னா எனக்கு எந்த விதமான சார்ஜஸும் இல்லாமல் சலான் ஃபில் பண்ணி வாங்கிப்பாங்க. இதே நான் வந்து ஹோம் பிரான்ச்சில் இல்லாமல் வேறு ஒரு பிரான்ச்சில் நான் போயிட்டு என்னோடய ஹோம் பிரான்ச் வந்து புதுக்கோட்டை, ஆனால் எனக்கு என் அக்கௌண்ட்டில் பணம் போடணுன்னா அந்த அக்கௌண்ட் என்ன செய்வாங்க, அந்த பேங்க்கில் அந்த பிரான்ச்சில் வந்து பணத்தை செலான்லாம் ஃபில் பண்ணி வாங்கிட்டு பட் ஒரு சார்ஜ் போட்டு என்ன செய்வாங்க, உங்களோட அக்கௌண்ட்டில் பணத்தை போடுவாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து உங்களோட ஹோம் பிரான்ச் கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல கணக்கு ஆரம்பிச்சிங்களோ அதுதான் ஹோம் பிரான்ச்சு. ஸோ நீங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் பணம் டெபாசிட் பண்ணாலோ இல்லை செலான் போட்டு எடுத்தாலோ உங்களுக்கு எந்த விதமான சார்ஜும் வாங்க மாட்டாங்க. ஆனால் அதே பேங்க்கு வேறு ஒரு கிளைகளில் போய் நீங்கள் இந்த டிரான்சாக்ஷனை பண்ணுறப்ப கண்டிப்பாக அதுக்கான சார்ஜ் வந்து வாங்குவாங்க, ஒரு மினிமமாக வாங்குவாங்க. ஏன்னடா பணம் கம்மியாகிடுக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பணம் எடுக்கிறதுக்கோ இல்லை பணம் போடுறதுக்கோ எங்கே போகணும், ஹோம் பிரான்ச்சுக்கு தான் நீங்கள் போய் ஆகணும். 6வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா செக் புக். இப்போ நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு செக் புக் வேணும் அப்படின்னா அதுக்குமே சார்ஜ் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிப்பாங்க. சில பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ செக் புக் வந்து அவைலபிள் பண்ணுவாங்க. அது தீர்ந்ததுக்கப்புறம் எகெயின் அண்ட் எகெயின் வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா செக் புக்குக்கு நீங்கள் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து பணம் பிடிச்சிப்பாங்க. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் புக் வாங்கக்கூடாது. அவ்வளோதான். செக் புக் வேணும்னா நீங்கள் பணம் கட்டி தான் ஆகணும். அதே மாதிரி நீங்கள் செக் புக் உங்களோட செக்கு வந்து பவுன்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் பெனால்ட்டி கண்டிப்பாக உண்டு. அதாவது நீங்கள் ஒருத்தவங்களுக்கு செக் கொடுக்குறீங்க, 10,000 ரூபாய்க்கு செக் கொடுக்குறீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் பணமே இல்லை, 5,000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா உங்களோட செக் வந்து பவுன்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி பவுன்ஸ் ஆயிடுச்சு ஒரு டைம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 10,000 15,000 போடுறீங்கன்னா செக் ஆல்ரெடி பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெனால்ட்டி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிப்பாங்க. அது மாதிரி உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து பணம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு செக்கு பவுன்ஸ் ஆகாத மாதிரி செக்கை நீங்கள் இஷ்யூ பண்ணணும். அதுதான் ஒரே வழி. 3வது விஷயம் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் பெனால்ட்டி. இது வந்து நான் புதுசாக கேள்விப்பட்டேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கார், கார்டு ஸ்வைப் பண்ணுவார். கார்டு அதாவது பணமாக கொடுக்காம அவர் டெபிட் கார்டையே ஸ்வைப் பண்ணுவார். அப்போ அவரோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5,000 ரூபா பணம் இருக்குன்னு நினச்சிட்டு இவர் போயிருக்காரு. ஆனால் இவரோட பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 4,000 சொச்சம் தான் இருந்திருக்கு, 4,500 என்னவோ தான் இருந்திருக்கு. இவர் வந்து 5,000 ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு சரி கேஷ் கொடுக்க வேணாம், ஸ்வைப் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அதான் 5,000 ரூபாய் இருக்கே அக்கௌண்ட்லன்னு சொல்லிட்டு ஸ்வைப் பண்ணியிருக்காரு. பார்த்தா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு வந்துச்சான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கையில் இருந்த கேஷை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு வந்துட்டார். எகைன் அந்த அக்கௌண்ட்டில் பணம் விழுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஃபைன் பிடிச்சிருந்தாங்களாம். என்னடா தேவையே இல்லாமல் ஏதோ அமௌண்ட் ரிடக்ஷன் ஆகிடுக்குன்னு சொல்லிட்டு போய் கேட்டப்ப நீங்கள் பேலன்ஸ் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கிறப்ப கார்டு ஸ்வைப் பண்ணால் அதுக்கு பெனால்ட்டி உண்டுன்னு சொன்னாங்களாம். ஸோ அதனால் இதை தவிர்க்கணும் அப்படின்னா கார்டு ஸ்வைப் பண்ணுறதுக்கு முன்னாடி அமௌண்ட் சஃபிஷியண்ட்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கார்டை ஸ்வைப் பண்ணுறத தவிர்த்துருங்க. இந்த மாதிரி இன்சஃபிஷியன்ட் சார்ஜஸ் வந்து போகாமல் இருக்கணுங்கிறதுக்கு கண்டிப்பாக சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வச்சுக்கோங்க. கார்டு ஸ்வைப் பண்ணுறதுக்கு முன்னாடி பேலன்ஸை வந்து செக் பண்ணிக்கோங்க.
லாஸ்ட் விஷயம் எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜ். அதாவது இப்போ நம்ம பணம் எடுத்தாலோ பணம் போட்டாலோ நமக்கு எஸ்எம்எஸ் வருது இல்லையா, மெசேஜ் வருது இல்லையா, இவ்வளோ பணம் கிரெடிட் ஆகிருக்கு, இவ்வளோ பணம் எடுத்திருக்கீங்க, பேலன்ஸ் இவ்வளவுன்னு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேங்க்கில் பணம் எடுக்கிறாங்க. மற்ற பேங்க்கில் எடுக்கிறாங்களா என்னங்கிறது எனக்கு தெரில. பட் ஆனால் எனக்கு புதுசாக இருந்துச்சு. எனக்கு வந்து இது என்ட்ரி போட்டு பார்க்குறப்பவே எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜ்னே வந்து ஒரு ₹2 ₹3 பிடிக்கிறாங்க. இது நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்லேயும் இருக்குதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ஆனால் நான் யூஸ் பண்ணுற பேங்க்கில் ஒரு பேங்க்கில் இந்த மாதிரி எஸ்எம்எஸ்க்குன்னு வந்து அமௌண்ட் வந்து பிடிக்கிறாங்க. பட் ஆனால் சின்ன அமௌண்ட்டு தான். பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ இதுதான். இது இல்லாமல் வேறு ஏதாவது சார்ஜஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றின பேசிக்ஸ் ப்ளஸ் சார்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.